ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் ஏசாயா 12:4. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் 4 காரியத்தை தேவனுக்காக நாம் செய்யும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். முதலாவது கர்த்தரை துதிப்பது, இரண்டாவது அவர் நாமத்தை தொழுது கொள்வது, மூன்றாவது அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவிப்பது, நான்காவதாக அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபப்படுத்துவது. இந்த 4 காரியங்களையும் நாம் செய்யும்போது தேவராஜ்யம் உண்மையாகவே மகிமைப்படும். முதலாவது நாம் துதிக்க வேண்டும், எந்த நிலையிலும் துதிக்க வேண்டும். தாவீது விதமாய் துதித்தான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். உலகம் தாவீதை வெறுத்தது, தன் குடும்பத்தார் தாவீதை வெறுத்தார்கள். ஓடி மறைந்த வாழ்க்கையிலும் துதி செய்து கொண்டே இருந்தான். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் துதிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். எப்பொழுதும் அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் அதிசயமானது. தேவனுடைய நாமம் அதிகாரமுடையது, பாதுகாப்பு உடையது, மீட்பு உடையது. அவருடைய நாமத்தை சரணடைவதே உண்மையான தொழுகையாக உள்ளது. ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை அழைத்தான். அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று ஆதியாகமம் 12:8 நாம் பார்க்கிறோம். அறியாத தேசத்தில், தெரியாத இடத்தில் அறிந்த தேவனை நாமத்தை பிடித்து கொண்டு அவரை தொழுது கொண்டான். ஆபிரகாம் எங்கு சென்றாலும் தொழுது கொள்கிறவர்களாய் இருந்தான். ஆம், இந்த நாளிலும் நாமும் தேவனை எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். தேவன் செய்த சாட்சியை சொல்வதை, தேவன் நமக்கு செய்த சாட்சியை சொல்ல வேண்டும். விசுவாசம் பிறரை இரட்சிப்புக்குள் கொண்டு வராது. நீங்கள் பெற்ற இன்பத்தையும், நீங்கள் பெற்ற சமாதானத்தையும், நாம் பெற்ற சந்தோஷத்தையும், நாம் பெற்ற சமாதானத்தையும், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆனந்த மகிழ்ச்சியையும் பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். தேவன் எப்பொழுதும் எல்லா காரியங்களையும், நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் சாட்சியாய் சொல்ல வேண்டும். மோசே விதமாய் கர்த்தர் எகிப்தில் செய்த அதிசயங்களை அறிவித்தான். தேவனை உயர்த்துவது நம் கடமையாகும். மனிதரை அல்ல, தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தானியேல் ராஜாவுக்கு முன்பு தேவனுடைய நாமத்தை உயர்த்தினான். பவுல் நான் அல்ல கிறிஸ்துவே என்று சுவிசேஷங்களை அறிவித்தான். இன்றைய வாழ்க்கையானது தேவன் செய்கிற காரியங்களை நாம் பிறரிடத்தில் அறிவிப்பது, சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது, நாம் செய்த அற்புதங்களை பிறரிடத்தில் அறிவிப்பது, தேவ நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவது. இந்த நாளிலும் நாம் இவ்விதமான 4 காரியங்களை செய்யும்போது தேவன் உண்மையாகவே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்த செயல்களை பிறரிடத்தில் அறிவியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். விதமான காரியங்களை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு நிரப்புவாராக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.